அன்புநேயர்களே, இன்று மாலையும் ஒரு சந்திப்பு. பல வகையான அம்புகள், பொறாமைகள், எரிச்சல்கள், விஷங்கள், இப்படி ஏராளமான கேள்விகள் தயாராக இருக்கின்றது. அது ஒரு எபிசோட் போதாது, அநேகமாக 2 எபிசோட் தர இருக்கின்றோம். எல்லாம் ஒட்டுமொத்த ஒவ்வொரு கேள்விக்கும் நாங்கள் விடையளிப்பதில்லை, அதற்கு தான் நாங்கள் தொடர போய் கொண்டிருக்கிறோம்ல. 3 அடுத்த 4ஆம் 5ஆம் கட்டத்துக்கு நாங்கள் இந்த வாரமே இறக்க இருக்கின்றோம். கேள்விகளை முன்வையுங்கள், அதெல்லாம் பார்க்கலாம். இப்பொழுது நாம இந்த பிள்ளையான் விடயமாக நாங்கள் பார்ட் 2க்குள் வந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? பிள்ளையாண்ட ஈஸ்டர் குண்டுபிடிப்பு குறித்தானே பார்ட் 2 வந்து கொண்டிருக்கின்றோம். அதை நாங்கள் ஏற்கனவே நேற்று தந்தோம் இல்லையா? இன்று மற்றது குண்டு தாக்குதல்களுக்கு பற்றி பிள்ளையான் ஏதும் குறிப்பிடவில்லை. அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிடுவது முற்றிலும் பொய்யானது என்று அரசியல்வாதி உதய கம்மன்பிலே சொல்கின்றார். இப்ப ஒரு விடயத்தை புரிச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு அச்சம், அதாவது இந்த கோட்டையன் குரூப் மைந்தன் இல்ல, நீங்க மைந்தனை உள்ளுக்கு சேர்க்காதாங்க. ஈஸ்டருக்கு மைந்தனுக்கு சம்பந்தம் இல்ல, கோட்டையன். இப்ப கோட்டையன் குரூப்புல இருந்தவர் தானே இவர் கம்மன்பில. இந்த கம்மன்பிலைக்கெல்லாம் ஒரு வகுத்த கலக்குது, பிள்ளையான்னு சொல்லிடுவானோ உண்டு. அவர் அங்க சொல்லவும் இல்லை, கேட்கவும் இல்லை. முதலாவது இராணுவத்தினரே குண்டு தாக்குதலை நடத்தினர் என்று பிள்ளையான் ஊடாக வாய்மூல சாட்சியத்தை பெறவே இந்த அரசாங்கம் முயற்சிக்கிறது. ஆசாத் மௌலானவை அரசு தரப்பு சாட்சியாக மாற்றிக்கொண்டு குண்டு தாக்குதலை இராணுவத்தின் மீது சுமத்தவே அரசு தரப்பு எதிர்பார்க்கிறது. குண்டு தாக்குதல்கள் பற்றி பிள்ளையான் ஏதும் குறிப்பிடவில்லை. அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிடுவது முற்றிலும் பொய்யானது என பிபிதுரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஒரே கட்சியாரு தான், என்னத்த கட்சின்னு சொல்றது, உறுப்பினருமான உதய கம்மன்பிலே தெரிவித்தார். இப்ப உதயன் கம்மன்பிலேக்கெல்லாம் நடக்க முடியும் என்றால் பிள்ளையான் காட்டு கொடுத்துருவானோ போட்டு கொடுத்துருவானு நாங்க பல தடவை சொல்லிட்டோம். இந்த ஈஸ்டர் குண்டு வெடிப்புல பிள்ளையான குற்றவாளியாக்க முடியாது. அதை நான் தொடர்ந்து சொல்லுவேன். என் மாமன் மச்சன் ஒரு நாதாரி சொல்லான்னு வந்து பணம் கொடுத்து அவனை மிக விரைவில் நான் அவனை நீதிமன்றத்தில் நிறுத்துவேனா, அதை நாங்கெல்லாம் தொடர சொல்லுவோம். சரிங்களா? அதுக்குரிய வேலையை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆரம்பம் தானே. மிக விரைவில் அவருக்கு எதிராக ஒரு பாரிய நஷ்டஈடு வழக்கொண்டு தாக்கல் செய்யப்பட்டு அவரை படமெல்லாம் போட்டு மக்களை உரித்து காட்டுவேன். அச்சமில்லை என்று தெரிந்தானே. ரைட், நாம சொல்றது லீகல், சட்டம் சம்பந்தப்பட்டதுடன். அதாவது நீங்களே சொல்லுங்களேன். நான் ஏற்கனவே பல தடவை சொல்ல இந்த மாசம் வெளிவர வாய்ப்பு, ஒரு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கி செய்கிறான். பிள்ளையான் வெளியே வரப்போறான், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் இனி சொல்லப்படுற குற்றம் எதுக்கும் அவனுக்கு ஆதாரம் இல்லப்பா. நான் எப்பயே சொல்லியிருக்கிறேன், பிள்ளையான இதுல குற்றமா அவன் ஜெயிலுக்குள்ள இருந்தோத்தே என்னன்னு நீங்க நிரூபிக்க போறீங்க? அது கஷ்டம் அப்பா, அது முடியாது. ஆனாலும் எல்லா பக்கம் இருந்தும் இனிய பாரதி மூலம் எல்லாம் ஆதாரம் தேடுறீங்க. எந்த ஆதாரம் கொடுத்தாலும் நீதிமன்றத்தை நிரூபிக்க முடியாது. என்றால் அவன் சிறையில் இருந்த ஒருத்தனை உங்களால் என்னென்று நிரூபிக்க முடியும்? அப்படியானால் அங்கு அவர் சிறையில் தொலைபேசி பாவித்தாரா? சட்டவிரோதம், பாவிக்கையும் இல்லை. அப்ப எல்லாம் திருட்டு கும்பல் தானே செஞ்சிருக்குது. அதனால பிள்ளையான இந்த குற்றத்துல, இந்த ஈஸ்டர்ல அவனை சிக்க வைக்க முடியாது. விடுவோமே. தமிழ் பிரிவினைவாதிகளின் நிதியை இந்த அரசாங்கம் பெற்றுக் கொண்டுள்ளது. லூசி பயில் மாதிரி சொல்லுது. தமிழ் பிரிவினைவாதிகளை மகிழ்விப்பதற்கு விடுதலை புலிகளில் இருந்து விலகி இராணுவத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கிய பிள்ளையான், அதான் பெரிய உத்தமனை சொல்றாரு, பிள்ளையானை பலி கொடுக்க அரசாங்கம் முயற்சிக்கிறது. நன்றி கடன் நிமித்தமே பிள்ளையானுக்காக முன்னிலை ஆகியுள்ளேன் என்று சட்டத்தரணியாக சொல்கின்றார். ஆனா இவர் எந்த ஒரு கோர்ட்டுக்கும் எந்த ஒரு வழக்குக்கும் நீதிமன்றம் போன சரித்திரம் இல்லை. அந்த நீதிமன்ற, அதாவது இந்த வக்கீல் என்ற லைசன்ஸுடன் அடிக்கடி சிஐடிக்குள்ள போயிட்டு அவரை பார்க்கறதும் பேசுறோமா தமாறார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை பிள்ளையான் சிறையில் இருந்தவாறே முன்கூட்டியதாகவே அறிந்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கடந்த புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். நடைபெற்ற, அதாவது ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தின் போது உரையாற்றுகையிலேயே அவர் இப்படி சொல்லியிருக்கிறார் என்று ஊடக செய்தி வந்திருக்குது, நாடாளுமன்ற செய்தி வந்திருக்குது. பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால கடந்த வாரம் நாடாளுமன்றில் உரையாற்றுகையில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான சர்ச்சைக்குரிய பல விடயங்களை விசாரணையின் போது குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்தார். இதைத்தான் இவர் பொய்யுங்கிறாரா? இதனை நம்பி ஜனாதிபதியும் ஏப்ரல் 21ஆம் தேதி
திகதிக்கு முன்னர் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரியை நாட்டு மக்களுக்கு பகிரங்கப்படுத்த குறிப்பிட்டார். பிள்ளையானை நான் தான் சிறையில் சென்று சந்தித்தேன் என்றும் குண்டு தாக்குதல் குறித்தான அது தொடர்பு பிள்ளையானிடம் விசாரணை அதிகாரிகள் ஏதும் கேட்கவில்லை, அவரும் குறிப்பிடவும் இல்லை. ஆகவே அமைச்சர் ஆனந்த் விஜயபால பொய் உரைத்தார் என்பதை ஊடகங்களுக்கு குறிப்பிட்டேன் என்று இந்த கம்மன்பில் சொல்றார். அப்ப இதுல என்ன உள்டாண்டு வழங்குது உங்களுக்கு? அதாவது சாட்சி என்று ஒன்று இல்லை. முதலாவது பிள்ளையானுகிட்ட அந்த ஈஸ்டரை பத்தி கேட்கவே இல்லை. அவங்க கேட்கறது ரவீந்திரநாத் கொலையிலிருந்து கிழக்கில் நடைபெற்ற கொலைக்கெல்லாம் இவன் பாவியத்தான் போட போறாங்க. அடுத்தது பிள்ளையான் மேல நாங்க சொன்ன பிள்ளையான் மேல எல்லாம் கட்ட போறாங்கன்னு. அதுக்கு முடியாது. சிறையில இருந்தவன் மேல என்னன்னு கட்டுவீங்க? அவன் சிறந்த வக்கீல் மூலம் ஆஜராகிறான், எல்லாம் செய்யறான் பாவி அப்படின்ட்டு வரக்குள்ள அவனை சிக்க வைக்க இயலாது. இதுல இருக்கிற கிண்ணம் கைகள். அதான் சொன்னாரு இந்த அமைச்சர் ரிட்டையர்ட் ஆர்மி ஜெனரல் அனுர ஜெயசேகர சொல்றாரு, ஒரு கண்ணுக்கு தெரியாத கை இருக்கு. ஒரு கை இல்ல, பல கை இருக்கிய. அது யார் 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 யார்? உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவத்துக்காக பிள்ளையான் கைது செய்யப்பட்டதாக குறிப்பிடுவது பொய். அதான் உண்மைதான், அது உண்மைதான். அவர் அதுக்காக கைது செய்யப்படலையே. பிசி ரவீந்திரநாத் கொலையில் தான் அவர் அரெஸ்ட் பண்ணப்படுறார். ஆதாரம் சாட்சி இல்ல. அவ்வாறு குறிப்பிட்டவர்களுக்கு பைத்தியம். ஓஹோ, கிழக்கு பல்கலைக்கழகத்தில் உபவேந்தரை கடத்தி காணாமல் ஆக்கிய சம்பவத்துக்காகவே பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று அமைச்சர் சுனில் ஹஞ்சுநெத்தி குறிப்பிட்டிருந்தார். பாத்தீங்களா, என்னடா ரெண்டு மாத்தி அடிக்கிறீங்க? ஆனந்த விஜயபால சொல்லார் பாதுகாப்பு அமைச்சர், அவர் நிறைய விடயங்களை சொல்லிக்காரு. ஆனால் இங்க சுனில் ஹஞ்சுநெத்தி சொல்றார் இல்ல அவர் ரவீந்திரநாத் கொலை அரெஸ்ட் பண்ணப்படுகிறார். இவங்களுக்குள்ளேயே ஒரு கசமசா இருக்குல்ல, இதெல்லாம் விளங்கிக் கொள்ளுங்க. அவரு சுனில் ஹஞ்சுநெத்தி சொல்லதான் உண்மை. ஆகவே சுனில் ஹஞ்சுநெத்தி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலுக்கும் ஜனாதிபதிக்கும் பதில் அளித்துள்ளார். அப்ப சுனில் ஹஞ்சுநெத்தி சொல்லதான் உண்மை. அவர் கைது செய்யப்பட்டது ரவீந்திரநாத் வீசிற அரசு அந்த கொலைக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ஈஸ்டர் குண்டு வெடிப்பில் பிள்ளையான கைது செய்ய முடியாது, அவனை குற்றவாளியாக கொண்டு வர முடியாது. ஜெயிலுக்குள்ள என்ன செஞ்ச அது வேற விடயம். ஒரு சிறையில் இருக்கின்ற கைதியை சட்டபூர்வமாக குற்றம் சுமத்த முடியாது. சிறைக்குள்ள நடந்த சம்பவத்தை இப்ப சிறைக்குள்ள ஒருத்தனுக்கு அடிச்சான் குத்தினா அது ஓகே. சிறைக்கு வெளியே நடக்கிறதுக்கு அவனை என்னன்னு சொல்ல போறீங்க? மொபைல் ஆதாரம் இல்ல, பேச்சு ஆதாரம் இல்ல. ஏன் இவன் ஆசாத் மௌலானா வந்து சொன்னாலும் ஏலாப்பா, அவர் மொபைல் செல்வார். இதைத்தான் கோர்ட்டுல மடக்குவாங்க. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அண்மையில் பாராளுமன்றத்தில் பிள்ளையான் பற்றி குறிப்பிட்டது முற்றிலும் பொய்யானது. பிள்ளையான் கைது செய்யப்பட்டமை எதிராக உயர்நீதிமன்றத்தில் 2 அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் பிள்ளையான் தமிழ் மொழியில் வழங்கிய வாக்குமூலத்தின் பிரதியை போலீசார் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்துள்ளனர். தமிழ் மொழி மூல வாக்குமூலம் ஆங்கில மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டு தனக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. அந்த வாக்குமூலத்தில் எவ்விடத்திலும் நோட் பாயிண்ட் குண்டு தாக்குதல்களை பற்றி குறிப்பிடவில்லை. இந்த பிள்ளையாண்டு ஸ்டேட்மெண்ட் வெளியாயிற்று. அப்ப ஆழ்பனையில வரணும். ஓவேந்தர் காணாமலக்கப்பட்ட சம்பவம் பற்றியே கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. ஈஸ்டர் சம்பவம் பற்றி வாயே கேட்கல, கையும் கேட்கல, கண்ணும் கேட்கல, கேள்வியும் கேட்கல. அப்ப என்னன்னு பிள்ளையான சுமத்தி வைங்க. தமிழ் பிரிவினைவாதிகளின் நிதியை இந்த அரசாங்கம் பெற்றுக் கொண்டுள்ளது. எங்கடா பெற்று யாரா கொடுத்த? தமிழ் பிரிவினைவாதிகளை மகிழ்விப்பதற்கு எங்கடா தமிழ் பிரிவினை மகிழ்ச்சியாய்? தமிழ் பிரிவினைவாதிகளை மகிழ்விப்பதற்கு விடுதலை புலிகள் இருந்து விலகி ராணுவத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கிய பிள்ளையானை பலி கொடுக்க அரசாங்கம் முயற்சிக்கிறது. நன்றிக்கடன் நிமித்தமே பிள்ளையானுக்காக நான் முன்னிலையாக சொல்றாரு. ராணுவத்தினரே குண்டு தாக்குதலை நடத்தினர் என்று பிள்ளையான் ஊடாக வாய்மூல சாட்சியத்தை பெறவே இந்த அரசாங்கம் முயற்சிக்கிறது. அதுல ஒரு உண்மை இருக்கா? ஆசாத் மௌலானாவை அரசு தரப்பு சாட்சியமாக மாற்றி கொண்டு குண்டு தாக்குதலை இராணுவத்தின் மீது சுமத்தவே அரசாங்கம் முயற்சிக்கிறது. குண்டு தாக்குதல்கள் பற்றி பிள்ளையான் ஏதும் குறிப்பிடவில்லை. அமைச்சர் ஆனந்த் விஜயபால குறிப்பிடுவது முற்றிலும் சுத்த பொய் என்று சொல்கின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பிள்ளையான் வாய் திறக்கவே இல்லை எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிடுவது முற்றிலும் பொய் என மீண்டும் உதய கம்மன் வேலை ஊடகத்துக்கும் சொல்கின்றார். உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதலை பிள்ளையான் சிறையில் இருந்தவாறே முன்கூட்டியதாகவே அறிந்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கடந்த புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இந்த நிலையில் குறிப்பிட்ட விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே கம்மன் வேலை தெரிவித்தார். சிறைக்குள்ள இருக்கிற ஒருத்தன் தொலைபேசி தொடர்பு ஒருத்தன் என்னன்னு அறிஞ்சு கொள்ற, இதுலயே கணக்கு விவாதம் மாறும். இது இப்ப எல்லாம் சொல்லுவீங்க பிள்ளையானுக்கு நான் மாமன் மச்சான். அப்போ
நான் செல்வது லீகல், சட்டபூர்வமாக எப்படி தெரியும் அவருக்கு? அதை விசாரித்தாங்களே பாப்போம். இப்ப நீதிமன்றத்தில் லோயர் மூலம் கொண்டு வச்சு கேட்பானுங்களே, எப்படி தெரியும், எப்படி சொல்ல போறீங்க? அவர் யார் மூலம் தொலைபேசி பேசினாரா? அது தொலைபேசி உள்ளுக்கு பேசல. அது தொலைபேசி பேசினா உண்மை புள்ள தம்பி. ஆனா அது எப்படி ஆதாரம் காட்டுற? காட்டல. அதை மறைச்சாகணும். ஆறு மறைக்கணும். ஜெயில் சூப்பர் டன் 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 எல்லாம் மறைச்சாகணுமே. அவன் சிக்கப்படுவானே. இப்ப வெளியே போய் நான் அதை முண்டு பதிவு செய்கிறேன். நான் அறிஞ்ச வரைக்கும் ஜெயலலிதாவோட சின்னம்மா பெங்களூர் அக்ரஹாரா சிறையில் இருந்து 1 கோடியே ஞாபகம் இல்லை, ஒரு புலவுல பேசிட்டு போறோம். அவ காசு கொடுத்து வெளியே ஷாப்பிங் போய் வந்த அவவும் அந்த செல்வி என்றவ போல 2 பேரும் அந்த டன்னுக்கு சுப்ரீம் அதிகாரிக்கு அக்ரஹாரா பெங்களூர்ல அக்ரஹாரா சிறையில இருந்து வெளியாகிட்டு போய் வந்தா காத்த கொடுத்து. அந்த மாதிரி பிள்ளையான் போறதுக்கு எந்த ஆதாரம் இல்லையே. இப்ப பிள்ளையான் முன்னோடிக்க போறான் வெளியே, அதை காட்டுங்க, அதை ஆதாரமா காட்டுங்க, நீதிமன்றத்தை காட்டுங்க, எங்காலும் சிசிடிவில காட்டுங்க, அதை சொல்லுங்க. அதை விட்டு பிள்ளையான் செஞ்சு போட்டு பிள்ளையானுக்கு மேல உள்ள அத்தனையும் தப்புறன்னு சொன்னா என்ன நீதி? உங்களோட நீதி என்ன நியாயம்டா? பிள்ளையான் இருக்கலாம், இருக்கட்டுமே. அதுக்கு மேல யாரு செஞ்ச? அதுக்கு வாங்க. வெளியே கொண்டிருக்கிறானுகள், ராணுவ உடையில் இருக்கிறானுகள், ஓய்வூதியம் பெற்றிக்க அவனையெல்லாம் கொண்டு வாங்கலாம்டா. இந்த அமைச்சரே சொல்றீங்களே, யாரு இந்த கிழக்குக்கு பொறுப்பான ரிட்டையர்ட் ஆர்மி ஜெனரல் அனுர ஜெயசேகரவையே சொல்றாங்களே குற்றவாளியாக. அவருக்கு தெரியும். அந்த ஆள் கொஞ்சம் சொல்லியிருக்கா, அந்த ஆள் தெளிதா, கண்ணுக்கு தெரியாத ஒரு கை இருக்குண்டா, அந்த அழகா தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அவர் எப்படி காட்டி கொடுக்குற? சிங்கள ஆர்மியை சிங்களவங்க காட்டி கொடுப்பாங்களா? நடக்கிற காரியமா இது? மேலும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி அன்று நாடாளுமன்ற உரையாற்றுகையில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் தொடர்பில் சர்ச்சைக்குரிய பல விடயங்களை விசாரணைக்கும் போது குறிப்பிட்டார்னு சொல்லிக்கிறார். எங்க இருக்குது? அதை காட்டையும் பாவம் ஒன்றுமே இல்லை. அது பொய் தானே? அப்ப பிள்ளையான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் கவர்மெண்ட் மேல ஹக்கி போயிருக்குது. ஆங்கிலம் மூலம் தமிழுக்கு போயிருந்தால் இல்லைண்டா இவர் அப்படி பொய்ய சொல்றாரு. பொய்ய சொல்லியே ஆட்சியை கொண்டு வாழ் பாவிகள். இதனை நம்பித்தான் ஜனாதிபதியும் அந்த உயிர்த்த ஞாயிறு ஆக்களை சொல்ல போறோம்னு சொன்னால பச்சை பொய். அந்த ஜனாதிபதி நம்பினார். குண்டு தாக்குதல் தொடர்பில் பிள்ளையானிடம் விசாரணை அதிகாரிகள் எதுவும் கேட்கவும் இல்லை, எதுவும் சொல்லவும் இல்லை. மீண்டும் அவர் சொல்றார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால அண்மையில் நாடாளுமன்றத்தில் சொல்லும் போதும் பிள்ளையான் பற்றி முற்றிலும் பொய்யத்தான் சொல்லிக்கிறாராம். பிள்ளையான் கைது செய்யப்பட்டமைக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றம் 2 அடிப்படை மனு தாக்கல்ல போய் கொண்டிருக்குது. அது அவருக்கு வெயில் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அதை நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. அதை பத்தி நாம சொல்லி இருக்கிறோம். இப்ப என்னென்றால் ஒரு லைன் எடுக்கிறாங்க. எப்படி லைன்? ஏதாவது எங்கேயாலும் ஒரு அங்கிட்டு இங்கிட்டு பார்த்து பிள்ளையான் தலையில கட்டலாமான்னு பார்த்தா கட்ட இயலாது. எப்படி கட்ட இயலாண்டால், அதாவது பிள்ளையான் ஜெயிலுக்குள்ள, பிள்ளையான் வெளியிருந்தா உண்மையிலேயே கட்டலாம். பிள்ளை தம்பி ஜெயிலுக்குள்ள இல்லாம இதே மாதிரி அரசியல் ஆக்டிவ்ல இருந்தாருண்டா, வெளியே இருந்தாருன்னா பிள்ளையான இதுக்கு பலிக்கடா வாக்கலாம். நான் ஏற்கனவே சந்திக்கிறேன், புறம் தருவந்தாங்க. ஏற்கனவே பிள்ளையான் மேல கட்ட போறாங்க ஒரு தனி ஒரு எபிசோட் சந்திக்கிறோம். பிள்ளையான பலிக்கடை ஆக்கப்புறம் சந்திக்கிறோம். பலிக்கடை ஆக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு முயற்சி போகுது, சிஐடிக்குள்ள ஒரு முயற்சி போகுது. அதுலயும் கூட அவன் தப்பிடுவான். ஏனென்றால் ஆதாரம் இல்லை. ஆதாரம் சொன்னால் சிறைக்குள்ள இருந்தா அத்தனை அவன் வெளியாகும் வரைக்கும் பிள்ளைத்தம்பி உள்ளுக்கு போய் மட்டக்களப்புக்கு வந்து கொழும்புல இருந்து டிரான்ஸ்பர் ஆகி பிள்ளைத்தம்பி வெளியாகும் வரை இருந்த சிறை ஆவல் அந்த சிறை ஆபீசர்கள் பிரிசன் ஆபீசர்ஸ் சூப்பரிண்டென்டன்ட் எல்லாரும் மாட்டியாகணுமே. அவருக்கு யாரு போன் கொடுத்து, அவர் எங்கிருந்து பேசின, யாரை சந்திச்சு? டாக்டர் ரொஹான் குணத்திலகையும் இவன் ஆசாத் மௌலான் தவிர வேற யாரையும் புள்ள குட்டி பார்க்கல. அவனோட குடும்பத்துல யாரும் போகல. சிக்கல் வரும்னு போகல அவங்க யாரும். அப்ப புள்ளக்குட்டியை பார்க்க போனது டாக்டர் ரொஹான் குணரட்னே ஆசத் மௌலான். இந்த 2 பேரும் தான் இந்த 2 பேரும் தான் சாட்சியா மாறி அவங்க 2 பேரும் தான் வாய் உடைக்கணும். அவங்களுக்குள்ள இருக்கும் புதையல். பிள்ளைத்தம்பி வேணுமென்றால் இந்த ஜஹரான் குரூப்பை உள்ளக்கு ஸ்கிரைக்கு செட் பண்ணி கொடுத்துக்கலாம். அதுல ஒரு லிங்க் இருக்கலாம். அதை நான் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கிறேன். சரிங்களா? பிள்ளைத்தம்பிய இந்த ஈஸ்டர்ல கொண்டு வரல. ஈஸ்டர் மட்டும் இல்ல, இந்த ரவீந்திரநாத் கொலையிலையும் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. அவனுங்க பிள்ளைக்குட்டியா உண்மை சொல்லவே இல்லை. அதுக்கும் ஆதாரம் இல்லை. அப்ப ஆக அரெஸ்ட் பண்ணப்பட்டதும் எதிர்பார்த்த கடைசியா இனிய ஸ்வீட் பாரதியை கொண்டு வச்சுக்கிறாங்க. அவன் சில உண்மை சொல்லி பிள்ளையான சிக்க வைக்கலாம். ஆனால் அவர் சொல்றது சாட்சியை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா? உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டுக்கு எடுக்கலாம், கட்டவுத்துறை ஒன்றுக்காக சிஐடி எடுக்கலாம். ஆனால் அதெல்லாம் பிள்ளைத்தம்பி அங்க உடைப்பான். அந்த அளவுக்கு அங்க லோயர் எல்லாம் இருக்கிறாங்க. எனவே பிள்ளைத்தம்பியை தனியாக சிக்க வைப்பதற்கான ஒரு நகர்வு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இதை நம்ம 1 மாதத்துக்கு முன்னே தந்திருக்கிறோம்.
பிள்ளை தம்பியை பலிக்கட வாக்க போறாங்க, பிள்ளை தம்பியை தான் தலையில கட்ட போறாங்க. 2 நகர்வண்டு. எனவே இந்த வாரம் கொழும்பு ஊடகத்தின் மத்தியில நாடாளுமன்றத்திலும் அரசியல் உயர்மட்டங்களிலும் இந்த பிள்ளைத்தம்பி குறித்தும் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு குறித்தும் ரிட்டையர்ட் ஆர்மி ஜெனரல் டிப்யூட்டி டிஃபென்ஸ் மினிஸ்டர் அருண ஜெயசேகர பற்றியும் டாக்டர் ரொஹான் குணரட்ன பற்றியும் நாம் 2 எபிசோடில் முடித்து விட்டோம். இனி இது குறித்து நாம பேச ஒண்ணுமே கிடையாது. அரைச்சமாவ மீண்டும் அரைச்ச முடியாதப்பா, செய்தி தேங்கி கிடக்குது. எனவே நாம் அடுத்த பாய்ச்சலுக்கு ரெடியாகின்றோம், குறுக்கல் மடத்துக்குள்ள. எனவே நாங்கள் நாளை குறுக்கல் மடம் பற்றி ஆராய்வோமா? நன்றி, வணக்கம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.